இது வரைக்கும் நாங்க ஒரு 7500க்கும் மேற்பட்ட உடல்களை அடக்கணும். காவல்துறையுடன் இணைந்து நம்ம இந்த பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வெயில்ல படுத்து காலு ஃபுல்லா அழுகி புழுவா இருக்கு. நம்மளுக்கு தகவல் வருது, நம்ம போய் பாக்குறோம். அவரை மூச்சு மட்டும்தான் வருது. உடனே 108 கூப்பிட்டு ஏத்தி கடைசியா அவரை தூக்கி நான் தான் வேட்டியெல்லாம் உடுத்தி நான் 108 அனுப்புறேன். ஹாஸ்பிட்டல் போறப்ப இறந்தது. காவல்துறை அப்படியும் அந்த பையனை கூப்பிடுறாங்க. நீ வாப்பா, இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னா, நான் வரமாட்டேன், எங்க அப்பா செத்துட்டான். போய் பார்த்தா அவருக்கு உயிர் மட்டும் இருக்கு. அவரை கையை பிடிச்சி தூக்கி எல்லாம் பண்றோம். உடம்பு ஃபுல்லா எறும்பு, என் கையெல்லாம் அவ்வளோ எறும்பு எல்லாமே. அவர் ஃபுல்லா கிளீன் பண்ணி என் கையை பார்க்குறேன், என் கை ஃபுல்லா புழு இருக்கு. 1-2 புழு என் கையில நலியுது. எங்கேந்திர புழு வருது? இன்ஜுரி எதுவுமே ஒரு உடம்புல இல்லையேன்னு பார்த்தா கண்ணுல இருந்து கொட்டுது. இந்த வாழ்க்கை வாழ்றப்ப யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது, எதுவும் செய்யாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை. நான் நல்லதும் செய்ய மாட்டேன், கெட்டதும் செய்ய மாட்டேன், நடுத்தரமா இருந்துறேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே இன்னைக்கு பெரிய விஷயம். வணக்கம், என்னுடைய பேர் காலித் அகமத். எனக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதிராம்பட்டினம் அப்படிங்கிற ஊர். மரணம் எல்லார் மனிதருக்கும் வரக்கூடிய விஷயம். அப்ப இந்த மரணத்துல நம்ம கண்ணியத்தை பேணணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு சொல்லா இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனாம இருந்தாலும் நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு 4 நல்ல மனிதர்களை சம்பாரிச்சிருக்கணும். அதுதான் இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இத்தனை லட்சம் கார் வச்சிருக்கேன், இத்தனை கோடி வச்சிருக்கேன் எல்லாமே, ஆனா நம்மளை தூக்குறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நம்மளை விட இந்த உலகத்துல பலகீனசாலி வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மனிதர்களுக்கு ஏன் நம்ம வந்து பிள்ளையா இருந்து, பேர பிள்ளைகளா இருந்து, மாமு மச்சான்களா இருந்து, ஏதோ ஒரு முறையா இருந்து நம்ம ஏன் இவங்களுக்கு இறுதி கடமை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயணத்தை நம்ம 2017 உறவுகள் உறவுகள் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் ரிலேஷன்ஷிப், எல்லாருக்கும் சொந்தக்காரவர்கள் நாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல உறவுகள் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு 2017 பதிவு செய்து நம்ம துவங்குறோம். எங்களுடைய ஒரே விஷயம் என்னன்னா, ஆதரவற்ற நிலையில மரணிக்கக்கூடிய மனிதர்களை எடுத்து நல்லடக்கம் செய்யறது, பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த உடல்களை எடுத்து அடக்கம் பண்றது, அப்புறம் ரோட்ல இறந்து கிடக்கக்கூடியவர்கள் இல்ல ஏதாவது ஒரு விபத்துல இறக்கக்கூடியவங்களுடைய உடலை எடுத்து மார்ச்சல்ல வைக்கக்கூடிய வாகன உதவி, இது போன்ற பணிகளை நம்ம 2017 தொடங்குறோம். மரணம் சார்ந்த ஒரு பயணத்தை நம்ம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப ஒவ்வொரு மரணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நாங்க ரயில் அடிபட்டதை எடுக்கிறோம், அதுவும் ரொம்ப கொலாப்ஸா இருக்கும். அப்ப நம்ம ஒண்ணு தான் யோசிப்போம், அவங்க வீட்டு அப்பா அம்மா பார்த்தா எப்படி நினைப்பாங்க இந்த உடல் அப்படின்னு நினைச்சாலே நம்மளுக்கு பாதி நேரம் தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இங்க இருக்கும். அதை கடந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்னோன் படி ஒரு பிஎம், அப்ப போலீஸ் வந்துட்டாங்க, மார்ச்சர்ல எடுத்துட்டாங்க. அப்ப அவர் அந்த உடலை எடுத்து நாங்க தான் மார்ச்சர்ல வச்சோம். அப்ப அவருடைய தோலுக்குள்ள, ஐ மீன் அவர் கால் ஃபுல்லா அழுகி போய் புழு வச்சு கடைஞ்சி, அவர் காவல்துறை என்ன பண்ணாங்க, 108 ஏத்தி ஹாஸ்பிட்டல் போறீங்களான்னு கேட்டு இருக்காங்க. அவர் என்னால முடியாது, நான் போக மாட்டேன்னு அப்படியே அதே இடத்துல புரியாதமா இருந்துட்டாரு. அப்ப கால்ல ஃபுல்லா தோல் எல்லாம் வெளியில வந்து அதுக்குள்ள ஒரு ஓட்டர் ஐடி ஒண்ணு இருந்துச்சு. ஓட்டர் ஐடியும் பேன் கார்டும். அவருக்கு அந்த அன்னைக்கு வந்து அடக்கம் பண்ண வேண்டியது. அந்த ஓட்டர் ஐடி பேன் கார்டு இருந்தனால அவருடைய ஒரு அட்ரஸை வச்சு நேரா அந்த மாவட்டத்துடைய காவல்துறை தலைமையிடத்துக்கு அடிச்சு அவங்கள கண்டுபிடிச்சு அடுத்த நாள் வந்து அவ்வளோ பெரிய குடும்பம் வராங்க. பிள்ளைகள் வெளிநாட்டுல நல்ல நிலைமையில இருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில இவர் மாறி வந்துட்டாரு. அப்ப அந்த உடலை ஒப்படைக்கிறப்ப அவங்க எல்லாருமே கண்டிப்பா உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை செய்யறோம், நீங்க நல்லா இருப்பீங்க, எங்க அப்பாவுடைய உடலை நீங்க வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்க, ஒருவேளை நீங்க அடக்கம் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்க பார்த்திருப்போமா அப்படிங்கிற அந்த கடைசி கட்டம் அவருடைய பாக்கியமா என்னெல்லாம் தெரியாது. பட் எல்லாமே ரெடி ஆகி அவர் கட்டு ரெடி ஆயிடுச்சு, போஸ்ட்மார்ட்டம் கட்டு, டெத் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு.
போஸ்ட்மார்ட்டம் அந்த முடிகிற டயத்துல அவருடைய அந்த ஒரு சின்ன க்ளூவை வச்சு அவரை கண்டுபிடிச்சு அடுத்த நாள் காலையிலே அவங்க குடும்பத்துல ஒப்படைக்கிறப்ப அதனுடைய ஒரு ஆத்ம திருப்திங்கிறது சொல்ல முடியாது. நம்ம நன்றி எதிர்பார்த்து இந்த பணிகளை செய்யல. ஏன்னா நன்றி வராத ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும்தான். அன்னோனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பாடி எடுத்து வச்சுட்டான்னா காவல்துறை வந்து சிஆர்பிசிக்கு லெட்டர் கொடுப்பாங்க, நோட்டீஸ், நியூஸ் பேப்பர் ஆடு கொடுப்பாங்க, லோக்கல் டிவி சேனல்ல கொடுப்பாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒரு ஆண் பிரேதம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது, பெண் பிரேதம், அது மாதிரி அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ என்ஜிஓ இருக்கக்கூடிய எங்கள்கிட்ட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல யாராச்சும் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வருவாங்க, சார் எங்க அப்பாவை காணோம், நீங்க என்ஜிஓன்னு சொன்னாங்க, நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. அப்ப நாங்க அதை வச்சு ஏதாவது ஒரு அன்னோன் பாடி இருக்கா அந்த மாதிரி மேட்ச் பண்ணி நிறைய பாடி நோனாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லோக்கல்ல உள்ளவங்களை வச்சு எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சிகள்ல இருந்து நிறைய உடல்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு பையனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எங்கேயுமே கிடைக்கல. நம்மள்ட்ட யதார்த்தனமா வருது. அவர் அந்த பையன் வந்து கடைசியில ட்ரெயின்ல அடிபட்டு இருந்தாரு. அடிபட்ட இடம் எங்கேயோ, ஒரு வீடு எங்கேயோ இருக்கு. ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடம். ஏதோ ஒரு வேலைக்கு வந்த இடத்துல அடிபட்டாரு. ஸோ அப்ப அதை கண்டுபிடிச்சி நம்ம அவங்கள்ட்ட கடைசி வரைக்கும் நின்று ஒப்படைக்கிறோம். அதையும் தாண்டி நீங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அம்மா வந்து பெத்த பிள்ளைய காணணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் நம்ம அந்த உடலை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தோம் காவல்துறை உதவியை கொண்டு. நாங்க இது யார் மூலம் செய்யறோம்னா காவல்துறை முழுக்க முழுக்க. காவல்கரங்கள்னு சொல்லி ஒன்று துவங்கி நம்ம டிஜிபி சார் துவங்கி இருக்காங்க. ஸோ அதன் மூலம் காவல்துறையுடன் இணைந்து நம்ம இந்த பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஆண்கள் தான் அதிகம். நாங்கள் பார்த்த இடத்துல ஆண்கள் தான். வாரத்துக்கு இன்னைக்கு ஒரு 15-20 உடல்கள் அடக்கம் பண்ணுறோன்னா 3 உடல்கள் தான் பெண்கள் வரும். ஆண்கள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு 45 வயசுக்கு மேலே தான் எல்லாமே மேக்சிமம் இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் காணா போயிட்டாருன்னா குடும்பத்தார்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க ரொம்ப டிலே பண்ணுவாங்க. 1 மாசம் எடுத்துப்பாங்க. அவர் கோயிலுக்கு போயிருப்பாரு, இல்ல எங்கேயாச்சும் அப்படியே போயிருப்பாரு, வந்துருவாரு, எங்க அப்பா கரெக்டா வந்துருவாருன்னு இருப்பாங்க. ஒரு ஒரு ஐயா வந்து நடந்து வராரு, மயக்கம் போட்டு விழுவுறாரு, 108 மூலம் ஹாஸ்பிட்டல் வராங்க, இறந்து போயிடுறாங்க. காவல்துறை அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்காரு, வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டு ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லி பக்கத்துல உள்ள நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்குமே விளம்பரம் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் வச்சிருக்காங்க. வச்சுட்டு நாங்க எடுத்து அடக்கம் பண்ண அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருது. எங்க அப்பாவை காணும். சரிம்மா வெளில உட்காந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னு சொல்லி போர்டை பாக்குறாங்க. ஆண் பிரேதம் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு அவங்க அப்பா போட்டோ இருக்கு. எங்கம்மா இவ்வளவு நாள் போனீங்க, ஏமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? இல்ல எங்க அப்பா ஊருக்கு போயிருப்பாரு நான் நினைச்சேன், இப்பதான் ஊர்ல கேட்ட ஊர்ல வரலன்றோடனே தான் நான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வரேன். 1 மாசம் கழிச்சு, கிட்டத்தட்ட 33 நாள் கழிச்சு. அப்ப அந்த ஒரு வேதனை எப்படி இருக்கும்? அப்போ ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்னா உடனே கொடுத்து அதை முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்துல வந்து இன்னைக்கு கிரேட்டர் சென்னை போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அன்னொன்னு எதுவும் போகக்கூடாது அப்படின்ட்டு. சில பேர் காலத்துக்கும் எங்கெந்த ஊரை விட்டு இங்க வந்து எந்த ஒரு அடையாளமும் தெரியாம இருந்து இறந்து போறவங்க மட்டும்தான் மேக்சிமம் அன்னோனா நம்ம இது பண்ணோம். ஒருத்தரை போய் நாங்க பாக்குறோம், நல்லாதான் பிள்ளைகளை வளர்த்துருக்காரு. ஒரு பொண்ணு ஒரு பையன், சமீபத்துல நடந்த ஒரு விஷயம். பொண்ணு பையன், பொண்ணு வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு ஊர்ல இருக்கு, அதுவும் இன்னொரு 2-3 நாள்ல டெலிவரி இருக்கு. பையன் வந்து எங்க அப்பா செத்துட்டாரு, நான் வந்து பார்க்க மாட்டேன்னு ரோட்ல அப்படியே அவர் வெயில், இந்த வெயில யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாசம் கூட இருக்கா இந்த சம்பவம் நடக்கிறப்ப. வெயில்ல படுத்து காலு ஃபுல்லா அழுகி புழுவா இருக்கு. நம்மளுக்கு தகவல் வருது, நம்ம போய் பாக்குறோம். அவரை மூச்சு மட்டும்தான் வருது. உடனே 108 கூப்பிட்டு ஏத்தி கடைசியா அவரை தூக்கி நான் தான் வேட்டியெல்லாம் உடுத்தி நான் 108ல அனுப்புறேன். ஹாஸ்பிட்டல் போறப்ப இறந்துடுறாரு. காவல்துறை அப்படியும் போய் அந்த பையனை கூப்பிடுறாங்க, நீ வாப்பா இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னா, நான் வரமாட்டேன், எங்க அப்பா செத்துட்டான். முகம் தெரியாத நிறைய நபர்களை பார்த்துருக்கோம். இப்ப பரியல்கொண்டுக்கு போறோம்னு வைங்களேன், அங்க போயிட்டு இந்த நம்ம வண்டியில உறவுகள் ட்ரெஸ்ன்னு எழுதியிருக்கோம், சைட்ல என்ன அதை படிச்சுட்டு வேற இறப்புக்கு வந்தவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா மாலையை கொண்டு வந்து அந்த பாடிக்கு போடுவாங்க. தம்பி அவருக்கு 1000 மாலை போடுவாங்க, தம்பி இவருக்கு யாரு போடுவான்னு சொல்லிட்டு. சில பேர் பால் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. சில பேர் தம்பி நான் ஏதாச்சும் டொனேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் இந்த பாடி அடக்கம் பண்றதுக்கு நான் பாத்துக்கிறேன், நானும் கூட நின்று வந்து தூக்குறாங்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களிடையே ரொம்ப இன்னைக்கெல்லாம் விழிப்பு ஆயிடுச்சு. பழைய மாதிரிலாம் கிடையாது, இது அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்ல ஒரு மாற்றம். எல்லாரும் இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்குறாங்க. வெப்சைட்ல போய் பார்க்கலாம், எங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். முழுக்க இது பப்ளிக் ஃபண்ட்ல தான் ரன் ஆகுது. எங்கள்கிட்ட ஒரு 7 வண்டி இருக்கு, டிரைவர் ஒரு 5 பேர் ஒர்க் பண்றாங்க சேலரிக்கு.
அதையும் தாண்டி வண்டிக்கான பெட்ரோலு, ஆஃபீஸ் அலுவலக வாடகை. நாங்க இன்னொன்னு சொல்லப்போனா, ஆஃபீஸ்க்கு நெறைய பேர் வரணுங்குவாங்க. எங்க ஆஃபீஸுங்கிறது ஜஸ்ட் ஃபார் ஒரு ஒரு பிளேஸ் அவ்வளோதான். ஏன்னா, நாங்க அங்க ஒரு ஒர்க்கர வச்சு அவங்களுக்கு ஒரு ரூ. 20,000 10,000 சம்பளம் குடுக்க விரும்பல. ஏன்னா, இது மக்கள் குடுக்கக்கூடிய காசு. அந்த வேலையும் நாங்களே ஒவ்வொரு ஆளா பிரிச்சு எடுத்துக்கிறோம். எங்கள சந்திக்க வர்றதுக்குன்னா, நாங்க அந்த வாரத்துல 1 நாள் மட்டும் அலுவலகத்துல இருப்போம். அப்ப நம்ம எல்லாரையுமே பார்த்துடுறோம். அந்த மாரி ஒரு விஷயம் தான். ஸோ எங்களுடைய வெப்சைட்ல பார்க்கலாம். சோசியல் மீடியால எல்லாத்துலயுமே நாங்க ஆக்டிவா இருப்போம். என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத ஒரு விஷயம்னா, சென்ட்ரல் பக்கத்துல ஒருத்தர் கண்ணுல புழுகு வச்சு, காது ஃபுல்லா புழு வச்சு ரோட்ல இறந்துட்டாருன்னு தான் எனக்கு கால் பண்றாங்க பப்ளிக். ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு மூச்சு மட்டும் இருக்குன்னு ஒரு பப்ளிக் அடிக்கிறாங்க. இன்னொரு பப்ளிக் அவர் இறந்த மாரி இருக்கு. நீங்க வந்து பாருங்கங்கிறாங்க. அப்ப நான் பைக் எடுத்துட்டு சும்மா வரேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்துருவோம். ஒருவேளை உயிர் இருந்தா நம்ம உடனே 108ல ஏத்தி விட்டுறலாம் அப்படின்னு தான் வரேன். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னோனே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது காலைல ஒருத்தவங்க இப்படி சொன்னாங்க, இப்ப இப்படி சொல்றாங்களேன்ட்டு உடனே போறோம். போய் பார்த்தா அவருக்கு உயிர் மட்டும் இருக்கு. அவரை கைய பிடிச்சு தூக்கி எல்லாம் பண்றோம். உடம்பு ஃபுல்லா எறும்பு. என் கையெல்லாம் அவ்வளோ எறும்பு எல்லாமே. அவர் ஃபுல்லா கிளீன் பண்ணி, என் கைய பார்க்குறேன். என் கை ஃபுல்லா புழு இருக்கு. 1, 2 புழு என் கையில நலியுது. எங்கேருந்துடா புழு வருது? இன்ஜூரி எதுவுமே அவர் உடம்புல இல்லையேன்னு பார்த்தா, கண்ணுலேருந்து கொட்டுது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் திருப்பி போறோம். காதுலேருந்து கொட்டுது. ஆனா உண்மையா சொன்னா அந்த நேரத்துல ராஜீவ்காந்தி டீன் சாரா இருக்கட்டும், டாக்டர்ஸா இருக்கட்டும், ரொம்ப கேர் எடுத்து பார்த்து, ஒரே வாரத்துல அவர் நம்மள மாரி ஒரு காமன் மேனா எந்திரிச்சு உட்கார்ந்து அவருடைய கண்ண பார்க்கிறப்ப, வி ஆர் சோ ஹாப்பி. அவ்வளவுதான். ரொம்ப பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில கோடி ரூபாய் சம்பாரிச்சா கூட அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்காது. ஒரு விட்டா அவர் நாளைக்கு இறந்திருப்பாரு. சீரியஸ்லி இறந்திருப்பாரு. ரொம்ப பல்ஸ் டவுனு. லோ பிபி ஆயிருச்சு. எல்லாமே ஆயிருச்சு. 108 ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய நன்றி சொல்லுவேன். அந்த மேடம் வந்து உடனே நீங்க ஏத்துங்க சார், ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே கூட்டி அப்படியே ஆப்போசிட்ல போயிட்டு அவரை காப்பாத்தி அவர் உட்கார்ந்து இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு ஹோம்ல இருக்காரு அப்படிங்கிறப்ப அதனுடைய சந்தோஷங்கிறதெல்லாம் நம்மளால சொல்லிட முடியாது. யாரோ ஒரு மனிதர் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் உயிரை காப்பாத்திட்டோம், இறைவன் கொடுத்த நம்மளுக்கு வரோம் அப்படிங்கிறது. எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க பெரிய கல் நெஞ்சக்காரங்கமா. நிச்சயமா நாங்க கிடையவே கிடையாது. கல் நெஞ்சக்காரனா இருந்தா உன்ன மாதிரி நானும் கடந்து போயிருப்பேனே. நீ பார்த்துட்டு போற மாதிரி கல் நெஞ்சக்காரனா கடந்து போயிடும். அதை பார்த்து நின்னு தொட்டு கிளீன். அப்ப எனக்கு ரொம்ப பெரிய இறக்க குணம் என் மனசுல இருக்கு அப்படிங்கிறத நாங்க உணர்ந்துப்போம். ஸோ இதுதான் எங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு பயணமா நாங்க ஓடுறது. இது வரைக்கும் நாங்க ஒரு 7,500க்கும் மேற்பட்ட உடல்களை அடக்கம் பண்ணிருக்கோம். கோவிட் மட்டும் ஒரு 1,684 உடல்கள் அடக்கம் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ட்ரெயின்ல ஐ மீன் ஸ்பாட் கேஸ்ன்னு சொல்லுவோம். ரோட்ல இறந்து கிடக்குறவங்க, ட்ரெயின்ல அடிப்பது, வீட்டுல இறந்து கிடக்குறவங்க, அந்த மாதிரி உடல்களை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மார்ச்சல்ல. இப்ப நீங்க ரோட்ல யாராவது உடல்நிலை பாதிக்கப்பட்டு பார்த்தீங்க, அவங்கள ரெஸ்கியூ பண்ற சூழ்நிலை இருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு உறவுகள் ட்ரஸ்ட்டை நீங்க கூப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து காவல்கரங்கள் அப்படிங்கிற காவல்துறையுடைய ஒரு ஐ மீன் காவல்துறையுடைய ஒரு அங்கம் இயங்குது. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 9444717100 அப்படிங்கிறது. அவங்க காவல்கரங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு என்ஜிஓக்கள் சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய என்ஜிஓக்களை ஒருங்கிணைந்து, இப்போ ஒருத்தர் ரோட்ல படுத்து கிடக்காருன்னா அவரை போய் ரெஸ்கியூ பண்றதுக்கான இது ப்ராசஸ் வண்டியிலேருந்து காவல்துறை உதவியிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு கொடுத்து நம்ம போய் அவங்கள ரெஸ்கியூ பண்றோம். இல்ல ரொம்ப சிக்கா இருக்காரு, உங்களுக்கே தெரியும் இவர் ரொம்ப சிக்கா இருக்காருன்னா 108க்கு நீங்க தாராளமா கூப்பிடலாம். கூப்பிட்டு அவங்கள வச்சு அவங்களே அவருக்கு வந்து பிபி சுகரு எல்லாமே லோவா இருக்கு அப்படின்னா வந்து ஏத்திட்டு போயிடுவாங்க. ஒருவேளை எல்லாமே நார்மலா இருக்கு, ஹெல்த் வைஸ் இவர் நல்லா இருக்காரு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து யூ கேன் கான்டாக்ட் என்ஜிஓ. நிறைய என்ஜிஓக்கள் இருக்கு. அதுக்கு ஒரே லூப்ல என்ன காவல்கரங்கள். அவங்கள கூப்பிட்டாலே அவங்க எந்த என்ஜிஓ வருவாங்கன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது பண்ணிடுவோம். ஏதாவது ஒரு சூழ்நிலை நீங்க தாராளமா 100க்கு சொன்னா கூட அவங்க காவல்கரங்களையும் கனெக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. சக மனிதனா பாருங்க, அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு 2 விஷயத்த நாங்க அதிகமா சந்திப்போம். ஒண்ணு ஒருத்தர் வந்து குடிச்சிட்டும் படுத்து கிடப்பாரு, இன்னொன்னு வந்து இறந்தும் கிடப்பாரு, அசைவு இல்லாம கிடப்பாரு. இப்போ மனிதர்கள் குடிச்சிட்டு கிடக்காருன்னு போயிடுவாங்க. அவரை உற்று நோக்குனா நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நிறைய என்ஜிஓக்கள் உருவாக்கிட்டாங்க. நிறைய என்ஜிஓக்கள் உருவாக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈஸியா உணவு கொடுத்துட்றாங்க, எல்லாமே கொடுத்துட்றாங்க. நாங்க ஒருத்தருடைய மரணத்தை ரொம்ப மனசங்கடமா பார்த்தோம். காரணம் என்னன்னா, அவரை சுத்தி ஒரு 20 உணவு பொட்டலங்கள் இருக்கு. ஒரு 20 பொட்டலங்கள் இருக்கு. ஆனா அந்த மனிதர் இறந்து கிடக்குறாரு.
எலி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அந்த உணவை. அப்ப நீங்க உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மனிதர் எந்த சூழ்நிலையில இருக்காரு, எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. எங்களுக்கும் அவ்வளோ க்ளோஸ் என்ஜிஓக்கள், ஃபுட் என்ஜிஓ இருக்காங்க, ஃபுட் பேங்க் இருக்காங்க, நோ ஃபுட் வேஸ்டேஜ் இருக்காங்க, மனிதம் போற்றுவோம்னு சொல்லி ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அன்பின் பாதைன்னு பண்றாங்க, இவ்வளோ தணல்னு சொல்லி இவங்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறாங்க. பட் அவங்க அதே நிமிஷம் அந்த மனிதர்களை கொஞ்சம் பார்க்குறாங்க. ரொம்ப சிக்கா இருக்காங்கன்னா ஹோம்க்கு ஷிஃப்ட் பண்றாங்க, இல்லை என்ஜிஓஸ் கனெக்ட் பண்ணி விடுறாங்க. அப்ப நீங்க கொடுங்க, ரோட்ல உள்ள எல்லா மனித உணவு கொடுங்க, யாருமே வேணாம்னு சொல்லு. ஆனா அந்த ரோட்லயே அவர் கொடுத்து அவர் அங்கேயே இருக்க வச்சு அங்கேயே கடைசி அவருடைய வாழ்க்கையை முடியறதுக்கான ஒரு இடத்த நீங்க உருவாக்கி கொடுத்துடாதீங்கன்னு தான் நாங்க சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் மூட்டை தூக்கி வேலை செய்யறாரு, அவருக்கு போய் உணவு கொடுங்க. எல்லாமே இப்போ ஒருத்தரை ரெஸ்கியூ பண்ண போறோம்னா அவர் எங்கள்கிட்ட ஒரே விஷயம் தான் சொல்லுவார், தம்பி எனக்கு ஒரு 150 ரூபா ஒரு நாளைக்கு கிடைச்சிடும், கையில உணவு கிடைச்சிடும். அதுவும் உணவுனா சாதாரண உணவெல்லாம் கிடையாது. பிரியாணி வரும், தயிர் சாதம் வரும், சாம்பார் சாதம் வரும், வெரைட்டி ரைஸ் வரும், இப்படி ஒரு 6 வெரைட்டி வரும் என் கைக்கு. எனக்கு எது வேணுமோ அதை எடுத்துப்போ, மற்றதை தூக்கி போட்டுருவேன். அப்ப எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருது. நான் ஏன் ஹோம்க்கு வந்து இருக்கணும்? எனக்கு பார்க்குறவன்ட்ட ஒரு கட்டில் வாங்கி கேட்டா வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிடுறான். அதுல நான் ஜம்முன்னு படுத்துக்கிறேன், ரெஸ்ட் ரூம் இருக்கு, நான் குளிச்சிக்கிறேன், இங்கேயே எல்லாம் பண்ணிக்கிறேன், நான் ஏன் ஹோம்க்கு வரணும்? அப்ப அவங்கள சரி சுத்தம் பண்ணலான்னு பார்த்தா அவங்க அழுக்கு படிஞ்சிருந்தாதான் அவங்களுக்கு அந்த உணவு எல்லாமே கிடைக்குது. சரி இவங்க பெக்கரா இருக்காங்கன்னு நிறைய பேர் காசு கொடுக்குறாங்க, இது பண்ண அதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்க முடியுது? ரோட்லயே முடிஞ்சு போயிருதா? இதைதான் நாங்க வந்து ரொம்ப ஆபத்தான விஷயமா உணர்றோம். எல்லாமே கிடைக்க கிடைக்க ரோட்லயே இருந்து இறந்து போனா யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு எத்தனை பேர் இறந்து போவாங்கன்ட்டு. நாங்க ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு 1000க்கும் மேற்பட்ட உடல்களை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் மற்றவர்களா இருக்காங்க அப்படிங்கிறப்ப, அப்ப இது சமூகத்துடைய எவ்வளவு பெரிய ஒரு அழிவு நிலைக்கு நம்ம போறோம். டெவலப்மெண்ட்டுங்கிறோம், சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் என்னென்னமோ நம்ம பேசுறோம். அப்ப ஒரு பெக்கர் இல்லாத ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்கிட முடியுமா? ஏன் கஷ்டமாகுது? அப்ப ஒருத்தவங்களுக்கு நீங்க உணவு கொடுத்துட்டீங்க, எல்லாம் கிடைக்குது. பிள்ளைங்களை அவங்களுடைய பிள்ளைங்களை போய் பார்த்தீங்கன்னா ரோட்லயே இருக்குதுங்க. யாரும் பள்ளிக்கு போறது கிடையாது, ஸ்கூலுக்கு போறது கிடையாது. அப்ப எத்தனை தலைமுறைகளை நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம போய் அவங்களுக்கு போய் ட்ரெஸ் கொடுத்துறோம், எல்லாமே கொண்டாடுறோம், ரொம்ப சந்தோஷம், அவங்க கூட செலிப்ரேஷனா நம்ம பண்றோம். அதை தாண்டி அவங்க சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு அவங்களை என்னத்துக்கு கொண்டு போகணும்? ரோட்ல இருந்து அவங்களை சமூக முன்னேற்றத்துக்காக எதுக்கு மாத்தணும்? அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கல்வி கொடுத்தோமான்னு யோசிச்சு பாருங்க, கிடையாது. ஆடை கொடுக்கறதுனால ஒரு நாள் அழகு, கல்வி கொடுக்கறதுனால வாழ்நாள் அழகு. ஒரு நாள் சந்தோஷத்தை பார்க்கிறோமா, வாழ்நாள் சந்தோஷத்தை பார்க்கிறோமா? அதை என்ஜிஓக்கள் உணர்ந்து மக்களும் உணர்ந்து செயல்பட்டா நிச்சயமா பெரிய மாற்றம். இல்ல மரணம்ங்கிறது நீங்க இரும்பு கோட்டையில வாழ்ந்தாலும் சரி, கீத்தூட்ல வாழ்ந்தாலும் சரி, கட்டட இடத்துல வாழ்ந்தாலும் சரி, ரோட்ல வாழ்ந்தாலும் சரி, நடந்து போனாலும் சரி, கார்ல போனா எங்க போனாலுமே உங்களுக்கு வரணும்னு அதான் வந்தே தான் தீரும். ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வாழ்க்கை வாழ்றப்ப யாரையும் ஏமாத்தக்கூடாது, யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது, எதுவும் செய்யாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை. நான் நல்லதும் செய்ய மாட்டேன், கெட்டதும் செய்ய மாட்டேன், நடுத்தரமா இருந்துடுறேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே இன்னைக்கு பெரிய விஷயம். நம்ம என்ன பண்ணுவோம், பைக்ல போறப்ப ஒரு பிஎம்டபிள்யூ போனா அடே பிஎம்டபிள்யூ தாங்க, அடே நம்மளுக்கு கீழே சைக்கிள்ல போறவனை காட்டி சந்தோஷப்பட்டுக்க மாட்டேங்கிறமே. அதுதான் வாழ்க்கை. நம்ம வந்து இன்னைக்கு நல்லா இருக்கோமா, நல்லா இருக்கும். எனக்கு இன்னைக்கு சூடுபடாத அளவுக்கு நடக்க ஒரு நல்ல செப்பல் இருக்கா, அது போதும். ஆனா அந்த சூட்டோட வேலை செய்யக்கூடிய எத்தனையோ தொழிலாளர்களை நம்ம ரோட்ல பார்த்துருப்போம்ல. நம்ம இன்னைக்கு நல்ல இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம், ஃபேன்ல உட்காந்து சாப்பிடுவோம், என்னடா அவங்க ஏசில உட்காந்து சாப்பிடுறோம் என்னப்போ. ஆனா ரோட்ல உட்காந்து ஒரு மனிதர் சாப்பிட்றப்ப, அப்போ வாழ்க்கையில ஒரு புரிதலோட ஓடணும். எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை பிரச்சனை தான். நாங்க இந்த வேலையை செய்யறதுனால நிம்மதியா இருக்கோம்னு நினைச்சிடுறீங்களா? நிச்சயமா கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் எங்களை திட்டவும் செய்வாங்க, ஒரு பக்கம் எங்களை பாராட்டவும் செய்வாங்க. எல்லாருக்கும் நாங்க பிடித்தவனா மாறிட முடியாது. 5 விரல் ஒண்ணு கிடையாதுல்ல. நீங்க எதுக்கு எல்லாம் செய்றீங்க? பேரு புகழுக்காக செய்யறவங்க வாங்க. பேரு புகழுக்கு 1000 வேலைகள் இருக்கு. ஏன் இந்த வேலையை நாங்க எடுத்து செய்றோம்? நாளைக்கு உனக்கு ஒண்ணு அப்படின்னா இந்த விஷயம் தெரியாத ஆட்கள் இருப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆட்கள் நான் பார்த்திருக்கேன், எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனை பார்த்திருக்கேன். அவங்க நண்பர் வீட்டுல ஏதாவது ஒரு டெத் ஆயிடுச்சு, இல்ல யாரோ ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன, காலித் கொஞ்சம் என்னன்னு பார்த்து முடிச்சு கொடுங்களேன். ஏன்னா அவங்க அந்த இடத்துல வந்து செய்ய முடியாது, அவங்களுக்கு அந்த இடத்துல யாரையும் தெரியாது.
அந்த ஃபார்மாலிட்டி என்னன்னு தெரியாது, எவ்வளவு சீக்கிரமா முடியணும்னு தெரியாது. எல்லாத்தையும் நல்ல வசதியான ஃபேமிலி எல்லாம் இருக்கு. ஆனா அந்த வேலையை முடிக்கிறதுக்கான இடம்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மள்ட்ட சொன்ன உடனே நம்ம சொல்லி நல்லபடியா பண்ணி கொடுங்க, நல்லபடியா அனுப்புங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. நிறைய கடினமான விஷயத்த கடந்து இந்த பயணம் செய்யறப்ப, இந்த வாழ்க்கை ஒரு 8 விஷயம் தான். என்ன குழந்தை, எங்க படிக்கிறான், இப்ப என்ன வயசு, எப்ப கல்யாணம், எத்தனை புள்ள, உடம்புக்கு என்ன செத்துட்டானா, இவ்வளவுதான். பெருசாலாம் எதுவுமே கிடையாது. இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம பல போராட்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, அப்படி பிடிக்கல, இப்படி பிடிக்கல. இதை விட எங்களுக்கு ரொம்ப வலிக்கிற விஷயம் இந்த லவ் ஃபெயிலியர்ல இறக்கக்கூடிய மனிதர்களை பார்க்குறப்ப எங்களுக்கு அதை விட அவங்க அப்பா அம்மா அந்த இடத்துல மார்ச்சரி வாசல்ல நின்று அழுகிறப்ப, என் பிள்ளைய இழந்துட்டேனே அப்படின்னு அழுகிறப்ப அதனுடைய வலி வேதனை இருக்கு தெரியுமா? அதெல்லாம் அந்த பிள்ளைகள் ஏன் இன்னைக்கும் இந்த இளைஞர்கள் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மனசு வலிக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்தக்கூடிய இடத்துல நம்ம எல்லாத்தையும் கடினமாக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இதாக பயணிக்கிறோம்.